ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? வச்சவன் தான் எடுக்கணும், வள்ளி தெரிஞ்சவன் தான் நடக்கணும், தொலைச்ச இடத்துலதான் தேடணும். கேள்விப்பட்டிருக்கல? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தொலைக்கிறோம் அங்கே போய் தேடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது சுந்தரருக்கு பொருந்தாது. சுந்தர பத்தி என்ன கேக்குறீங்க? எங்க வைக்கிறோமோ அங்கேதான் எடுக்கணும், எங்க தொலைச்சோமோ அங்கேதானே போய் தேடணும். ஆனா சுந்தரர் ஒரு பொருளை போட்டார் ஒரு இடத்துல, எடுத்தார் இன்னொரு இடத்துல. சுந்தரர் நீங்க கேட்டீங்கப்ப வேற ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுத்தாரா? போட்டது ஏதோ ஒரு இடத்துல, எடுத்தது ஏதோ ஒரு இடத்துல. ஆனா எடுத்த இடத்துக்கும் நம்ம பகுதிக்கு ஒரு சம்பந்தம் உண்டு இருக்கு. சரி சொல்றேன், இருக்கட்டும், அது இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். அப்ப இந்த சுந்தரருக்கு 2 கண்ணும் தெரியாம போச்சு. என் விஷயத்துக்கு முதல்ல வாங்க. ஒரு கண்ணு ஒரு ஊர்ல தெரிஞ்சிச்சு, இன்னொரு கண்ணு இங்கதான் தெரிஞ்சிச்சு. அது எங்க தெரிஞ்சிச்சு? இதுதான் கேள்வி. நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள நீங்க கேட்ட கேள்வியை நான் முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறேன். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, சுந்தரரு போட்ட இடம் ஒண்ணு, ஆனா எடுத்த இடம் இன்னொன்னு. இதான் கேள்வி. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை கேட்க சிவபெருமான் பல இடங்களுக்கு அவர் வர சொல்லியிருக்கார். அதுல ஒண்ணுதான் விருத்தாச்சலத்துக்கு வர சொன்னார். அப்ப விருத்தாச்சலத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரர் என்னை பத்தி பாட்டு பாடு அப்படின்னு கூப்பிட்டுருந்தார். இவரு படிக்க ஒரு காசு கேட்டார். அப்படி படிக்க ஒரு காசு பாடி பெறப்பட்ட பொற்காசு 16,000 பொற்காசு. அப்ப இந்த 16,000 பொற்காசை வாங்கிட்டு இவர் என்ன சொல்றாரு சிவன்ட்ட, திருப்பி நான் விருத்தாச்சலத்துல இருந்து திருவாரூர் வர்றதுக்குள்ளேயும் ஊடாலை எவனாவது வழிவரி கொள்ளக்காரங்க களமாட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால இந்த பணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னார். உடனே என்ன பண்ணாரு, விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறுல இந்த பொற்காச புறம் போடுனார். எப்படி? ஆத்துக்குள்ள போட சொன்னார். அப்ப இவர் கேட்டாரு, ஆத்துக்குள்ள போட்ட இந்த பணத்தை நான் எங்க எடுக்கிறது? நேரா திருவாரூர் போ. திருவாரூரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆலயமான தியாகராஜ பெருமாளுடைய ஆலயத்தில் கமலாம்பிகா குளத்துல அந்த குளத்துல போய் இறானார். அப்படி மணிமுத்தாறுல பணத்தை போட்டு திருவாரூர் கமலாம்பிகை குளத்துல எடுத்த ஆத்துல போட்டு குளத்துல எடுத்தார். அப்ப போட்ட இடம் ஒண்ணு, எடுத்த இடம் ஒண்ணு. சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதை. மொத்தத்துல மணிமுத்தாறுல போட்டு திருவாரூர் கமலாய குளத்துல எடுத்தார் சுந்தரமூர்த்தி. அதே மாதிரி ஒட்டக்கூத்தருக்கு ராமாயணம் எழுதியதை காட்டிலும் சிறப்பு, சோழ மன்னருடைய அவையிலே புலவர்களாக இருந்ததை காட்டிலும் ஒரு சிறப்பு. பெம்மனை எதிர்த்து பாடினால் கிடைக்காத சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னா, எதுக்காக பாட்டு பாடார்? கலைவாணி கலைமகள் நினைத்து. அந்த கலைமகளாகப்பட்டவளுக்கு கலைமகள் எப்படி கம்பரை சில இடங்கள்ல வந்து காப்பாத்திருக்காங்களோ அது மாதிரி ஒட்டக்கூத்தருக்கு ஒரு இடத்திலே காட்சி தந்தாள். அப்படி காட்சி தந்து சோழ மன்னர் அந்த ஒட்டக்கூத்தருக்காக கொடுத்த இடத்துல ஒரு கோவில் எழுப்பினார். யாருக்காக? சரஸ்வதிக்காக. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதிக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்குன்னா, நம்ம திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர். அந்த கூத்தனூர்ல தான் சரஸ்வதிக்கு தனியா கோவில் நம்ம மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே இருக்கு அப்படின்றது மேலும் ஒரு சிறப்பு. எந்த மண்ணை பற்றி பேசும்போது கிடைக்காத ஆர்வம். இப்ப நம்ம ஏறக்குறைய 5-6 கதை பேசியிருப்போமா, ஆனா திருவாரூர் இந்த மண்ணு நினைக்கும் பொழுது இன்னும் 50-60 கதை முன்னாடி வந்து விழுகுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அத்தனை சிறப்பு இந்த மண்ணு கொண்டு நீங்க அப்ப முடிச்சிடறேன். அப்ப இந்த திருவாரூர் பூந்தோட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒட்டக்கூத்தரால் கட்டப்பட்ட சரஸ்வதி கோவில். அதனாலதான் அந்த இடத்துக்கு ஒட்டக்கூத்தரால் உருவான ஊரு, அதுக்கு கூத்தனூர் அப்படின்னு பேரு. கூத்தனூர் கோவில் இருக்கே சரஸ்வதி கோயில், அது ஒட்டக்கூத்தர் கட்டின கோயில். இதுல அவருக்கு எல்லாத்த காட்டிலும் மிக மிக சிறப்பான பெருமையான ஒரு விஷயம். கலைவாணி கோயில்ன்றதுனால இந்த காலையது போனா எழுதுகோள் இது மாதிரி படிப்பு சம்பந்தமான பொருட்களை பிரசாதமா வழங்குவது இயல்பா இருக்கு. அப்படிப்பட்ட பெருமையான ஆலயம் நம்ம மண்ணில் இருக்குது.